ஸ்வாட் வந்திருக்கு. அதாவது 3 வால்கள். வால் வந்து காற்று தத்துவம். அப்போ என்ன பண்ணணும்னா, காற்று தத்துவம் உடம்பை எங்கெல்லாம் நம்மளை பாதிக்குதுன்னு பார்த்தோம்னா, மூமெண்ட்ஸ் தான். பிளட் சர்க்குலேஷனு, கை கால் அசையிறது, இது எல்லாமே வந்து காற்று தான். என்னன்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்க உண்மையான ஃபேஸ் என்னன்னு இந்த ஒரு பீரியட்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்க, உங்க மூஞ்சிக்கு வேற மாதிரி பேசுவாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த தப்பா சொல்லுவாங்க, ஆனா ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதுலலாம் அவங்க வந்து முதலீடு பண்றது ரொம்ப ரிஸ்க்கு. அதே போல பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து வேலை செய்யறது ரொம்ப ரிஸ்க்கு. அதெல்லாம் கவனமா இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதன்படி தொழில் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த வேலை தெரியும், வா நம்ம சேர்ந்து பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு என்னன்னா, டேரட் கார்டு வந்து ஒரு டைரக்ஷன் நமக்கு காட்டும். இந்த டைம் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து படிச்சீங்கன்னா இன் ஃபியூச்சர் வந்து அதை பேஸ் பண்ணி அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ரிலேட்டடா ஏதாவது வேலை வாய்ப்புகள் எடுத்து சார், நம்ம வந்துட்டு இந்த ஜூலை மாதத்துக்கான பலன்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல நிறைய ராசிகளை நம்ம பத்தி பேசிட்டே இருந்தோம். அதை தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பேசிடலாம். அது டேரட் மூலியமா சார். கண்டிப்பாக டேரட் கார்டு வந்து ஒரு ஒரு வழிகாட்டி, ஒரு டைரக்ஷன் காட்டும். அதன்படி நம்ம செயல்பட்டோம்னா அதுக்கு ரொம்ப நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, குரு மாதிரி நமக்கு வழி நடத்தும். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அந்த டேரட் கார்டு எதை பற்றி கேள்வி கேட்க போகிறோமோ அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு அதை கிளென்சிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 டைம் டேப் பண்ணணும். இந்த மாதிரி கிளென்சிங் பண்ணுறது ஒவ்வொரு வாட்டி ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஆன்சர் வந்து பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து வச்சுட்ட பிறகு கார்ட்ஸை நம்ம வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணணும். சி ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணணும். சார், இதுலேயுமே நேர்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கிறது என்னன்னா, டேரட்ல யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டுக்குலாம் நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்க. நம்ம ஒருங்கிணைச்சு இருப்போம், காலை வந்து கோக்கக்கூடாது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க முன்னாடி இருக்க வீடியோலாம் சொன்னீங்க. நிறைய பேர் கேட்கறது, அந்த ஒரு எண்ட் ஆஃப் த பாயிண்டோட அவர் வந்து கார்டு நிப்பாட்டிடுறாருல, ஏன் அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த வைப்ரேஷன் வர மாட்டேங்குது, இல்ல முன்னாடியே வந்து அந்த வைப்ரேஷன் கிடைச்சிருமா, லாஸ்ட் அப்ப என்ன கார்டு இருக்க போகுது, அது வரைக்கும் கை வந்தாதானே எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து மக்கள் வந்து கேட்கறாங்கல்ல. முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருமா சார் இந்த கார்டுல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம்? ஆமா, அது என்னன்னா நம்ம வந்து முன்னாடி தெரியுதுன்னா அந்த அந்த ஃபீல் தான். எங்க எந்த கார்டுல வந்து ஒரு ஒரு மாதிரி வைப்ரேஷன் வருதோ அந்த கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் வர்றது லாஸ்ட் வர்றதுன்னு கணக்கு கிடையாது. ஸோ கார்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கணும். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும், குரு வாழ்க, குருவே துணை. கார்டு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. விருச்சிக ராசிக்கு எந்த கார்டு வந்திருக்குன்னா இந்த கார்டு 3 ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு வந்து 3 ஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வந்து, இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இதயத்தில் 3 வால் வந்து குத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த 3 வால்ங்கிறது நம்ம இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, உடல், மனம், ஆன்மா, இது 3மே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க மனக்காயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து அபாரமான மன வலிமை கொண்டவர்கள், எதையும் தாங்கும் இதயம், அந்த மாதிரி ஒரு இதயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு சோதனை காலம். ஸோ அப்போ என்ன இதுல சொல்ல வராங்கன்னா, நம்ம உறவுகள் எப்படி இருக்காங்க, நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, அது எல்லாமே பிரித்தறிய காலமே நமக்கு உணர்த்துது இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்கன்ட்டு. அதை ஏத்துக்கிற மனப்பான்மை வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் தேவை. பொதுவாக விருச்சிக ராசிக்கு வந்து நீர் தத்துவம், நீர் தத்துவம் தான் அவங்களோட டாமினேஷனு. இந்த கார்டை பொறுத்தவரைக்கும் ஸ்வாட் வந்திருக்கு. அதாவது 3 வால்கள். வால் வந்து காற்று தத்துவம். அப்போ என்ன பண்ணணும்னா, காற்று தத்துவம் உடம்பை எங்கெல்லாம் நம்மளை பாதிக்குதுன்னு பார்த்தோமா, மூமெண்ட்ஸ் தான். பிளட் சர்க்குலேஷனு, கை கால் அசையிறது, இது எல்லாமே வந்து காற்று தான். இப்போ காற்று வந்து இவங்களுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த ரெண்டுத்துலையும் அவங்க கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்தணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். மனசை வந்து ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைக்கு கொண்டு போகணும்.
அதுதான் மிக முக்கியமா சொல்லுது. ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து பக்குவப்படுத்துற காலகட்டம். ஆனா இதை வந்து அவங்க வந்து ஒரு டெஸ்டா எடுத்துக்கணும். ஒரு பக்குவப்படுத்துறதுக்காக வந்த ஒரு விஷயமா இருக்கும். இதை அப்படிதான் அவங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்கன்னா விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஒரு விஷயத்த வந்து மாற்றத்துக்காக வந்து இந்த மாதம் வந்து கரெக்டான மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அத விஷயத்த பார்க்கும்போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. எதையும் தாங்கும் இதயம் விருச்சகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப இதனால வந்து அவங்க மனதுக்கோ, இல்ல வேற ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு வந்து வருமா சார்? கண்டிப்பா. ம். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க உண்மையான ஃபேஸ் என்னன்னு இந்த ஒரு பீரியட்ல அவங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்க, உங்க மூஞ்சிக்கு வேற மாதிரி பேசுவாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த தப்பா சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க. பிரபஞ்சம் என்ன பண்ணுது, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்க யாருங்கிறத வெளிப்படுத்துது. இப்ப வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இப்படி நான் நம்பினனே, இந்த மாதிரி வந்து நடந்துருச்சே, ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த உலகத்துல யாரையுமே வந்து நம்பக்கூடாது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகே. அவங்கள வந்து கவனமா பார்த்துக்கணும். யாரு சுத்தி இருக்கா, எப்பவுமே ஒரு அவேர்னஸோட இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவா இந்த விஷயம் வந்து விருட்சத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு கரெக்டான விஷயத்துக்காக வந்து எதிர்பார்க்காம, நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றது நல்ல மாதமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஆமா. சூப்பர் சார். இந்த விஷயங்கள் வந்து தெளிவா இருக்கு விருச்சிக ராசி அவங்களுக்கு. ஸோ பொதுவா நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். பொருளாதார நிலை இந்த மாதம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொருளாதார நிலை வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஓ! ஆனா சரியான விஷயத்துல அவங்க வந்து முதலீடு பண்ணணும். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதுலலாம் அவங்க வந்து முதலீடு பண்றது ரொம்ப ரிஸ்க். அதே போல பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து வேலை செய்யறது ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதன்படி தொழில் பண்ணணும். என்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த வேலை தெரியும், வா நம்ம சேர்ந்து பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த தொழிலை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரியுதா, அதை பேஸ் பண்ணி நீங்க இறங்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ ஒருத்தரோ என்கிட்ட பணம் இருக்கு, நீ வா ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. அடுத்தவங்க பேச்ச கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் தவிர்க்க வேண்டிய மாதமா சார் இது? கண்டிப்பா. பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரிஸ்க். அதனால தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பொருளாதார நிலையில வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணாதீங்க. நீங்க ஒரு விஷயங்கள் பண்ணீங்கன்னா சிறப்பா போகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப தனிப்பட்ட தொழில்கள ஆரம்பிக்கலாம். எந்த மாரி தொழில்கள ஆரம்பிச்சா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து ஈஸியா கிடைக்கும் சார்? அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜோதிடம் கத்துக்கலாம், ஓகே. அக்குபஞ்சர் கத்துக்கலாம், சூப்பர். யோகா கத்துக்கலாம், கவுன்சிலிங் உங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா இவங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் இங்க எடுத்து பண்ணா ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தன்னைத்தானே சார்ந்த தொழில்கள் எல்லாம் பண்றது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஸோ விருச்சிக ராசி நெறைய பேர் நம்ம நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள சார்ந்த தொழில்கள் பண்ணீங்கன்னா இந்த ஜூலை மாசம் சிறப்பா போகும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பொருளாதார நிலையும் பிசினஸ் பத்தி நான் பேசிட்டு வந்திருக்க போது கண்டிப்பா நான் கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா கல்வி முறை தான் சார். கல்வி நிலை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த மாதிரி கல்வி எடுத்தா நல்லா இருக்கும்? வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார் உங்களுக்கு? இந்த டைம்ல என்ன சூஸ் பண்ணலாம்னா மெடிக்கல் ரிலேட்டடா லேப் அசிஸ்டன்ட், அதே போல லேப் வைக்கிறது, எக்ஸ்ரே டெக்னீஷியன் இது. ஏன்னா மெடிக்கல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது யாருக்கும் தெரியறது கிடையாது. அது வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சு மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கிற நர்சிங் அசிஸ்டன்ஸ் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து விருச்சிக ராசிக்கு நிறையவே கிடைக்கும். அது மாதிரி பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா பண்ணலாம். ஜோதிடம் அவங்களுக்கு நல்லாவே வரும். அதே போல அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வரும். சூப்பர் சார். சார் இப்ப அந்த கல்வி முறைகள்ல நான் நெறைய கேள்விகள் வந்து நம்ம அடுத்தடுத்து பேசிட்டு வந்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும். ஸோ நான் கேட்கிற பொதுவான கருத்து என்னன்னா, நம்ம ஜூலை மந்த்துக்காக கல்வி முறை வந்து நம்ம கேட்கிறோம். இது வந்து அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து வேற மாரி மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ இப்ப கல்வி அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு 3 வருஷம், 4 வருஷம் படிக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம கல்வி. ஸோ இந்த கல்வி முறைகள் நீங்க சொல்லும்போது ஜூலை மந்த்துக்கு மட்டும் தான் இவரு சொல்லுவாரா? இது ஆனா நம்ம எல்லா மந்த்துமே பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி சில டவுட்டுகள் வந்து கண்டிப்பா மக்களுக்கு வரும். ஏன்னா எனக்கே வந்துச்சு ஜூலை மந்த்துக்கு தானே கேட்டப்ப நம்ம ஜூலை மந்த் மட்டும் எப்படி இந்த விஷயத்த படிக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. அதுக்கு என்ன சார் பதில் இது? இதுக்கு என்னன்னா டேரட் கார்டு வந்து ஒரு டைரக்ஷன் நமக்கு காட்டும். ஓகே. இந்த டைம் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து படிச்சீங்கன்னா இன் ஃபியூச்சர் வந்து அதை பேஸ் பண்ணி அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே.
இது ரிலேட்டடா ஏதாவது வேலை வாய்ப்புகள் எடுத்தீங்க? பொதுவா எல்லா மாதங்கள்லயுமே இந்த இததான் கல்வி முறை அவங்களுக்கு வரும் என்ன சார்? இல்ல, அது மாறும். எதிர்காலம் வந்து மாறக்கூடியது. இப்ப என்ன பேஸ் பண்றோமோ அத வச்சு எதிர்காலம் மாறும். நான் இப்ப இதே சொல்றேன். இப்போ கல்வி முறையில வந்து நம்ம மெடிக்கல் ரிலேட்டட் எடுத்து படிங்க. அதுவே அவங்க லைஃபா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எதிர்காலத்துல அவங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம். அதை தாண்டி அவங்க அதை டேக் பண்ணி போலாம். ஆனா இந்த குறிப்பிட்டது வந்து சேம் இதேதான் ரிலேட்டா வரும். எதிர்காலத்துல அவங்க என்ன வேணா பண்ணலாம். அங்க சுதந்திரம் வந்து இயற்கை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. சூப்பர் சூப்பர் சார். ஸோ கல்வி முறையில இந்த விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு வந்தோம். ஜூலை மந்த் காலேஜ் போய் சேர போறாங்க, இல்ல வந்துட்டு நீங்க ஸ்கூல்ல வந்து இந்த குரூப்ல எடுக்கிறீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தொழில்களையோ இல்ல சார் சொன்ன மாதிரி பிசினஸையோ வந்து நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களா படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்க ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த தாண்டி சார் அடுத்து கேட்கறது என்னன்னா ஹெல்த் சார். முக்கியமா எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு விஷயம். இந்த ஜூலை மந்த் டேரட் மூலியமா வந்து அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது, வருமா, வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல, என்ன மாதிரிலாம் வரும் சார்? வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? கண்டிப்பாமா. அந்த போட்டோவே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிள் தான். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மன அழுத்தம், ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன இப்படி இருக்காங்களே, என்ன ஏமாத்துறாங்களே, நம்பிக்கையா இல்லையேங்கிற ஒரு வருத்தம் வந்து அவங்க மனசை பாதித்து இதயத்தை போய் பாதிக்குது. அப்ப இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ப இதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி உணவுகள் எடுக்கணும். மிக முக்கியமா பூண்டு, மஞ்சள் வந்து இதயத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். வெள்ளை தாமரை வந்து அந்த இதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். இது எல்லாமே இதயத்தை பாதுகாக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். அதிகப்படியான அசைவ உணவுகள் தவிர்க்கணும். எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். சூப்பர் சார். காமனா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, கரெக்டான தூங்குங்க, உங்க மன அழுத்தத்தை கம்ப்ளீட்டா வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா போதும், உங்க மன அழுத்தம் தயவு செஞ்சு இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ மன அழுத்தத்தை குறைக்கணும், ரொம்ப ரொம்ப வந்து ப்ரெஷரா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து உடற்பயிற்சியும் சரி, நீங்க எங்கேயாச்சும் ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்குதா மார்னிங் யோகா பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சார் அழகா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஜூலை மந்த் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து சார் எந்த மாதிரி கடவுள் வழிபாடுகள்லாம் இவங்க பண்ணலாம், எந்த மாதிரி கடவுள் வழிபாடுகள் பண்ண நல்லா இருக்கும், இவங்க வாழ்க்கைக்கு எந்த கடவுள் வந்து வழிகாட்டியா இருப்பார்? இந்த ஜூலை மாசத்துக்கு வந்து நம்ம மகாவிஷ்ணு எடுத்துக்கலாம். ஓகே. பெருமாள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பெருமாள் கோயிலுக்கு வந்து போகலாம். மகாவிஷ்ணு எடுத்தாலும் மகாலட்சுமியும் நம்ம வணங்கலாம். 2 பேரையும் நம்ம வந்து நம்ம சனிக்கிழமையில இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில கோயில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. சூப்பர் சார். ஸோ இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, விஷ்ணு கோவில் ஆகட்டும், நீங்க சொன்ன தேவ கோவில்ல அருகில இருக்க கோவில்களையோ இல்ல வந்துட்டு வீட்லயோ வந்துட்டு இல்ல சிலை இல்லையோ இல்ல கோவில்ல வந்துட்டு அந்த மாதிரி கோவில்கள் இல்ல, என்ன நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கான வேற ஏதாச்சும் வழிபாடுகள் முறைகள் இருக்கு இல்ல வேற தெய்வ வழிபாடுகள் இருக்கு? வீட்லயே நம்ம காலையில ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துட்டு நம்ம சின் முத்திரை வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணுவை நம்ம நினைச்சிட்டு பிரேயர் பண்ணா போதும். ஒரு 1/2 hour அவரை நினைச்சு ஒரு தவம் பண்ணாவே நீங்க என்ன பிரேயர் வைக்கிறீங்களோ அவர்கிட்ட போய் சேரும். சூப்பர் சார். ஸோ வந்து விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் வந்துட்டு அதிகமா பேசின ஒரு விஷயம் வந்து மன அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், யாரையும் நம்பாம இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிமா.